சலாக்கோ வணக்கம். இன்னைக்கு ஏகே குக்கிங்ல நம்ம என்ன சமைக்க போறோம்னா நம்ம தேங்காய் பஃப் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஏகே குக்கிங்கில் தேங்காய் பர்ஃபி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து நம்ம உடைச்சி துருவிக்கலாங்க. இப்போ வெல்லம் பொடி பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க. மண் தூசி ஏதாவது இருக்குது இல்லைங்களா, அதுக்காக நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பேனில் ஊற்றி மறுபடியும் வந்து பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிச்சிங்க. இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டின வெள்ளை கரைசல் எடுத்து நம்ம மறுபடியும் அதே பேனில் ஊற்றி நல்லா திக்னஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் கொதித்து நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நுர வர அளவுக்கு வெல்லம் கொதிக்கணும். இப்போ தேங்காய் கொட்டிக்கலாங்க. தேங்காய் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெல்லத்தோடு சேர்ந்து தேங்காயும் நல்லா சுருண்டு அல்வா பதம் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெள்ளை கரைசலோடு சேர்ந்து தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு தட்டில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லமும் தேங்காயும் சேர்ந்து நல்லா கொதித்து ட்ரையாக சுருண்டு வந்திருக்கு. இப்போ எடுத்து நம்ம நெய் தடவின தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சூடாக இருக்குங்க. நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பர்ஃபிக்கு கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம வெல்லம் போட்டாலே கோல்டன் கலர் வந்துடும். அதுவே நல்லா இருக்குங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய தேங்காய் பர்ஃபி நம்ம செஞ்சுட்டாங்க. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.